முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வங்கக்கடலில் வடக்கு ஆந்திரா அருகே உருவானது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. அடுத்த 2 தினங்களில் வடக்கு வடமேற்கு திசையில் நகரக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. மிகுந்த எதிர்பார்ப்புகளுக்கிடையே வெளியானது விஜயின் தி கோட் திரைப்படம். தமிழ்நாடு முழுவதும் ரசிகர்கள் உற்சாக கொண்டாட்டம். தி கோட் திரைப்படம் அருமையாக உள்ளது. முதல் காட்சி பார்த்த ரசிகர்கள் உற்சாக பேட்டி. எல்லாமே ஒரு செகண்ட் கூட போர் அடிக்கல. எல்லாமே சூப்பரா இருந்து. செகண்ட் ஹாஃப் தெரிக்க விட்டுருக்காங்க. செம்மையா இருக்கு. செம்ம சர்ப்ரைசஸ் இருக்கு. வெரி குட், வெரி நைஸ். இது நல்ல வெங்கட் பிரபு மூவின்னு நல்லா தெரியுது. நிறைய ஹீரோஸ், நிறைய கேமியோ ரோல்ஸ் இருக்கு. எல்லா சீன்ஸுமே நல்லா இருக்கு. விபி செஞ்சிருக்காரு. செகண்ட் ஹாஃப் பிச்சிட்டர். வேற லெவல் கூஸ் பம்ப்ஸ். வேற லெவல் இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. நல்லா இருக்கு. வேற மாதிரிங்க, வேற மாதிரி. சென்னை கமலா திரையரங்கில் கோட் படத்தை பார்த்த இயக்குனர் வெங்கட் பிரபு. ரோகிணி திரையரங்கில் படம் பார்த்தார் தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் பிசி ஆனந்த். ஒரு படம். தளபதி ரொம்ப நடிச்சிருக்கிறாரு, ரொம்ப நல்லா நடிச்சிருக்கிறாரு. மற்ற நடிகர்களும் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. படம் மிகப்பெரிய வெற்றி. மானாமதுரையில் ஆடியோ பிரச்சனையால் பாதியில் நிறுத்தப்பட்ட தி கோட் திரைப்படம். புதுக்கோட்டையிலும் ஒரு தியேட்டரில் படம் பாதியில் நிறுத்தப்பட்டதால் ரசிகர்கள் ரகளை. விஜய் படத்திற்கு கோட் என தலைப்பிட்டதில் சனாதனம் உள்ளதாக விசிக எம்பி ரவிக்குமார் குற்றச்சாட்டு. சனாதனம் என்றால் என்னவென்று தெரியுமா என ரவிக்குமாருக்கு தமிழிசை கேள்வி. விஜயின் கட்சி மாநாட்டிற்கு அனுமதி தர அரசு மறுப்பது ஏன் என பிரேமலதா கேள்வி. யாருடைய வளர்ச்சியையும் யாரும் தடுக்க முடியாது என்றும் பேட்டி. யாருடைய வளர்ச்சியையும் யாரும் தடுத்திட முடியாது. எனவே உரிய முறையில் அனுமதி கேட்டால் நிச்சயம் தர வேண்டியது ஒரு அரசாங்கத்தின் கடமை. தமிழக வெற்றிக் கழகத்தை தடுத்து நிறுத்துவது திமுகவின் நோக்கம் அல்ல என அமைச்சர் ஏவ வேலு விளக்கம். யாரை பார்த்தும் அச்சப்படும் நிலையில் திமுக இல்லை என்றும் கருத்து. அவர் ஆரம்பித்து அதை போய் தடுத்து நிறுத்தணும் போகணுன்றது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எப்பயுமே அது மாதிரிலாம் கிடையாது. தமிழ்நாட்டில் எத்தனை பேர் கட்சி ஆரம்பிக்கிறாங்க. அது ஜனநாயக உரிமை, அவங்கவுங்க ஆரம்பிப்பாங்க. அவை தடுத்து நிற்கிறது எங்களோட நோக்கம் கிடையாது. ட்ரில்லியன்ட் நிறுவனத்துடன் 2000 கோடி ரூபாய்க்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம். சிகாகோவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் கையெழுத்து. PM ஸ்ரீ பள்ளிகள் திட்ட ஒப்புக்கொண்ட பின் தமிழ்நாடு அரசு ஏற்க மறுக்கிறது. ஆளுநர் RN ரவி குற்றச்சாட்டு. It has remain ambiguous. When the MOU was to be signed, first they said yes, it was agreeable, but when signing came, then they started tinkering with this. No, this is not, this is not, this is not. Central government said no, you have to sign the MOU. So our state has not rejected it, has not yet signed it. It is dithering time, and that is where the matter lies. இந்தியாவிலேயே சிறந்தது தமிழ்நாட்டின் பாடத்திட்டம்தான் என ஆளுநருக்கு அமைச்சர் உதயநிதி பதிலடி. வயிற்றெரிச்சலில் சிலர் பேசி வருவதாகவும் விமர்சனம். ஆனால் இன்றைக்கு சிலர் நம்முடைய தமிழ்நாடு அரசுடைய பள்ளி பாடத்திட்டம் சரியில்லை என்று அவதூறு பொருளை நோக்கியிருக்கிறாங்க. இந்தியாவிலேயே சிறந்த கல்வி முறை என்று இருக்கிறதுனா அது கலைஞர் அந்த தமிழ்நாட்டு கல்வி முறை தான் என்பதை இதை நான் பெருமையோடு கூறிக்கொள்ள விரும்புகிறேன். உலகின் முதல் திருவள்ளுவர் கலாச்சார மையம் சிங்கப்பூரில் அமைகிறது. பிரதமர் நரேந்திர மோடி அறிவிப்பு. ஊறுகாய் போடுவது ஒன்றும் தாழ்வானது இல்லை. தன் மீதான விமர்சனத்துக்கு சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பதில். இந்த அம்மா என்னங்க ஊறுகாய் போட்டுட்டு இருந்த அம்மா, அவங்கள கொண்டு போய் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் பண்ணிட்டு இருக்காரு. தாராளமா சொல்லுங்க, எனக்கு ஊறுகாய் போடுறதும் தாழ்வு குறைவா இல்லை, மக்களுக்கோசம் சேவை பண்றதும் தாழ்வு குறைவா இல்லை.
ஆவின் நிறுவன நிர்வாக சீர்கேட்டை வீடியோவாக வெளியிட்ட ஊழியரை தற்காலிக பணி நீக்கம் செய்வதா? எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதான நாகேந்திரனின் மனைவி தொடர்ந்த மனு தள்ளுபடி. சிறையில் பாதுகாப்பாக இருக்கும் நிலையில் எதன் அடிப்படையில் என்கவுண்டர் செய்யப்படலாம் என்ற அச்சம் ஏற்பட்டது என நீதிபதிகள் கேள்வி. ஹேமா கமிட்டி அறிக்கை தொடர்பான புகார்களை விசாரிக்க சிறப்பு தனி அமர்வு அமைக்க வேண்டும். கேரள உயர்நீதிமன்றம் உத்தரவு. டெல்லி தேசிய சட்ட பல்கலைக்கழகத்தில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த மாணவி தூக்கிட்டு தற்கொலை. பெற்றோரிடம் மன்னிப்பு கேட்பதாகவும் தற்கொலைக்கு யாரும் காரணம் இல்லை என்றும் உருக்கமான கடிதம். சத்தீஸ்கரை ஒட்டி தெலங்கானா பகுதியில் காவலர்களுடன் துப்பாக்கிச் சண்டை. 6 மாவோயிஸ்டுகள் சுட்டுக் கொலை. உத்தரப்பிரதேசத்தில் அவசர ஊர்தியில் பயணித்த நோயாளியை கொன்று மனைவியை பாலியல் வன்கொடுமை செய்த ஓட்டுநர். நகை பணத்தையும் கொள்ளையடித்து சென்ற கொடூரம். PM ஸ்ரீ பள்ளி திட்டத்தை முன்னர் ஏற்றுக்கொண்ட தமிழ்நாடு அரசு தற்போது மறுப்பதாகவும் புதிய கல்விக் கொள்கையை ஏற்பதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை என்றும் ஆளுநர் RN ரவி தெரிவித்துள்ளார். ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு ஆளுநர் மாளிகையில் எண்ணி துணிகை என்ற பெயரில் கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் ஆசிரியர்கள் மற்றும் கல்வியாளர்களுடன் ஆளுநர் RN ரவி கலந்துரையாடினார். அப்போது மத்திய அரசின் PM ஸ்ரீ திட்டம் நல்ல முன்னெடுப்பு என்றும் பள்ளிகளின் உட்கட்டமைப்பு, கற்றல் திறன் உள்ளிட்டவை மேம்படும் என்றும் கூறினார். To be signed, first they said yes, it was agreeable, but when signing came, then they started tinkering with this. No, this is not, this is not, this is not. Central government said no, you have to sign the MOU. புதிய கல்விக் கொள்கைக்கு மாற்று கிடையாது என்றும் அதை அனைவரும் ஏற்க வேண்டும் என்றும் ஆளுநர் RN ரவி கூறினார். மாநில பாடத்திட்டத்தின் தரம் குறித்து ஆளுநர் RN ரவி விமர்சித்திருந்த நிலையில் நாட்டிலேயே சிறந்தது தமிழ்நாடு பாடத்திட்டம்தான் என்று அமைச்சர் உதயநிதி பதிலளித்துள்ளார். மத்திய பாடத்திட்டத்தை விட மாநில பாடத்திட்டத்தின் தரம் குறைவாக உள்ளதாக ஆளுநர் RN ரவி பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் மறைமலை நகரில் நடைபெற்ற திருமண நிகழ்ச்சியில் உரையாற்றிய அமைச்சர் உதயநிதி தமிழ்நாடு அரசின் பாடத்திட்டம் சரியில்லை என்று சிலர் புரளி கிளப்பி வருவதாக குற்றம் சாட்டினார். மயில்சாமி அண்ணாதுரை, வீரமுத்துவேல் போன்ற இஸ்ரோ விஞ்ஞானிகள் தமிழ்நாடு அரசு பள்ளியில் படித்து உயர் பதவியில் இருப்பதாக கூறினார். நம்முடைய கல்வி முறையை குறை சொல்வது என்பது நம்முடைய மாணவர்களை, ஆசிரியர்களை குறை சொல்வதற்கு சமம். அதற்கு நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக அரசும் நம்முடைய முதலமைச்சர்களும் எந்த காலத்திலும் அதற்கு இடம் கொடுக்க மாட்டார். இந்தியாவிலே சிறந்த கல்வி முறை என்று இருக்கிறால் அது கலைஞர் தந்த தமிழ்நாட்டு கல்வி முறைதான் என்பதை நான் பெருமையோடு கூறிக்கொள்கிறேன். உலகில் தலை சிறந்த மருத்துவர்கள் தமிழ்நாடு அரசு பள்ளியில் படித்தவர்கள் என்றும் இதை பொறுத்துக் கொள்ள முடியாமல் சிலர் வைத்தெரிச்சலில் குறை கூறுவதாகவும் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார்.